யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மபத்ராயதாட்சீம் கம்பீரா வர்தனாபி ஸ்தனபர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் தீபீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்தாபிதா ஹேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தாம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 1ஆம் நாள் 17/7/2024 புதன்கிழமை. இன்று ஆடி மாத பிறப்பு, தட்சணாயனத்தினுடைய ஆரம்பம். இன்று புதன்கிழமை. சுபகாரியங்கள் செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். வாரங்களிலே இந்த புதன்கிழமை. இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவனுடைய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற திதிவாரியான விரதமாகிய ஏகாதசி விரத அனுஷ்டானத்தோடு கூடியது. பல்வேறு விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷ அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜை வழிபாடுகளும் கலந்து இறையருளை பெறுவதோடு இந்த ஆடி மாதத்திலே நாம் கூழ் காய்ச்சி வழிபாடு செய்வது ஆடிக்கூழ் என்கின்ற வகையிலே ஆடி மாத பிறப்பிலே இருந்து ஆடி மாதம் பூராவும் பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே ஆடிக்கூழ் காய்ச்சுவார்கள். இந்த ஆடி மாதம் பொதுவாகவே அம்பாள் வழிபாட்டுக்கு ஒரு சிறப்போடு கூடியது. இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமைகள், ஆடி செவ்வாய் சிறப்பான பூஜை வழிபாடுகளுக்கு ஒரு உகந்த நாளாகவும் அமைந்திருப்பது. இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற பூர நட்சத்திரம் ஆடிப்பூரம் அம்பாள் ஆலயங்களிலே விசேஷமான பூஜைகள் வழிபாடுகளோடு சங்காபிஷேகங்களோடு பூரகர்மா என்கின்றதாகிய அம்பிகைக்குரியதாகிய சிறந்த வழிபாடுகளோடு கூடியதாகவும் அமைந்திருப்பது. இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் ஆடி வெள்ளி என்பதும் ஒரு சிறப்போடு கூடியது. இவ்வாறு பல்வேறு சிறப்புகளோடு கூடியது இந்த ஆடி மாதம். அம்பாள் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான வழிபாடுகளிலே நாமும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. ஆடி பூரத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற உற்சவங்கள் வரக்காப்பளை அம்பேபுச பதியிலே கோவில் கொண்டுள்ள வரக்காப்பளை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த வருடாந்த உற்சவம் இந்த ஆடிப்பூரத்திலே சங்காபிஷேகத்தோடு தீர்த்த உற்சவத்தோடு நிறைவு பெறுகின்ற வகையிலே இவ்வாறு பல்வேறு ஆலயங்களிலும் புலோலி பசுபதீஸ்வரர் ஆலயம் என்கின்ற பருத்தித்துறை சிவன் ஆலயத்தினுடைய அம்பாளுடைய மகோத்சவம். இந்த சிறப்பான உற்சவங்களிலே நாமும் கலந்து இறையருளெல்லாம் பெறுகின்ற வகையிலே ஆடி மாதத்திலே வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளும் அம்பாளுக்கு ஒரு சிறப்பானது. இந்த ஆடி செவ்வாயிலே ராகு கால நேரத்திலே துர்கா பூஜை வழிபாடுகள் செய்யப்படுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும், செவ்வாய் தோஷங்கள், நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம், புத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் போன்ற ஜாதக ரீதியாக இருக்கின்ற தோஷங்களிலே உள்ளவர்களெல்லாம் இந்த ஆடி மாதத்திலே அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்து ஆடி செவ்வாயிலே விரதமிருந்து விசேஷ பூஜை வழிபாடுகளிலும் கலந்து ராகு கால நேரத்திலே துர்க்கையம்பாளுக்கு எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய வகையிலே அமைந்திருப்பது இந்த ஆடி மாதம். எனவே இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற 18ஆம் நாள் ஆடி 18ஆம் பெருக்கு என்கின்ற சிறப்போடு கூடியதாக அமைந்திருப்பது இந்த ஆடி மாதம். அம்பாளுக்குரிய மாதத்திலே நாமும் அம்பாள் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற உற்சவங்கள், விசேஷமான பூஜைகள், வழிபாடுகளும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ
டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம்.